மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு எப்படி ஒரு ஒயிட் கலர் தோத்தியை பர்ஃபெக்டாக நம்ம அயன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுற வீடியோ போடுங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலாக மேக் பண்ணி போடுறோம். அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமாக புதுசாக லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸோ இல்லை கமர்ஷியல் லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸில் நான் என்னென்ன விஷயமெல்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லாண்ட்ரியோட லேஅவுட்டை எப்படி பர்ஃபெக்டாக செட் பண்ணுறது, அதே போல் மிஷினரிஸ் எல்லாம் என்னென்ன மிஷினாக பர்ச்சேஸ் பண்ணணும், அதே போல் கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ் நம்ம வாங்கணும், அதே போல் ஒரு மேன் பவருக்கு, அதாவது நம்மளோட லாண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபருக்கு நம்ம என்னென்ன ட்ரைனிங்கில் நம்ம கொடுக்கணும், அதே போல் ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை எப்படி பர்ஃபெக்டாக ஃபார்ம் பண்ணுறது, அதே போல் கஸ்டமர்கிட்ட துணியை பிக்கப் பண்ணி வாஷ் பண்ணி அயன் பண்ணி கஸ்டமர்கிட்ட எப்படி பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸ் உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு எப்படி ஒரு ஒயிட் கலர் தோத்தியை பர்ஃபெக்டாக அயன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சார்கோல் அயன் பாக்ஸை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாருனாலையுமே அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணி அயன் பண்ண முடியாது. அதனால் யார் ரிப்பீட்டடாக ரொம்ப நாளாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அயன் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ட்ரையல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹீட்டை மானிட்டர் பண்ண முடியாது, கை ரொம்ப ஹீட்டு ரொம்ப இருக்கும். அதனால் ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுங்க. இதில்னா ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட கொடுத்து அயன் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி அவங்க அயன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சார்கோல் அயன் பாக்ஸில் அயனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சார்கோல் அயன் பாக்ஸை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கீழே கங்கை வச்சுட்டு மேலே சார்கோலை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுருந்தா மட்டும் போதும். நல்ல ஹீட்டு உண்டாகி உங்களோட அயன் பாக்ஸ் நல்ல அயனிங்கு கெப்பாசிட்டி அளவுக்கு ஹீட்டு ரெடி ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருவாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும், தண்ணி தெளித்து நல்லா, ஏன்னா ஸ்டார்ச் போட்ட தோத்தி, அதனால் நல்லா தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடணும். எதுக்கு ஊற வைக்கிறோன்னா, அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். எல்லா பக்கம் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்து அயன் பண்ண முடியும். இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். நம்ம இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அயன் பாக்ஸ் ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அயனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்கள், நல்லா சுருக்கி வச்ச வேஷ்டியை நல்லா ஃப்ளாட்டாக விரிச்சிட்டு இப்போ அயனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெதுவாக தான் செய்ய முடியும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஒரு வேஷ்டி அயன் பண்ணுறது. நான் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக அழகாக அயன் பண்ணுறாங்கன்னு. இது எல்லாருனாலையுமே அயன் பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் அந்த அயன் பாக்ஸ் 7 கிலோ 10 கிலோ வரைக்கும் இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹீட்டும் இருக்கும். அதனால் மெதுவாக தான் அவங்க அயன் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ மெதுவாக அயன் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக சுருக்கம் ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெதுவாக அயன் பண்ணணும். வேகமாக அயன் பண்ணுறோன்னா சுருக்கம் போகாது. ஃப்ரண்ட்டு சைடுமே அதே போல் ஃப்ரண்ட்டு சைடுமே எல்லா பக்கமுமே நீட்டாக கவர் ஆயிடணும். ஒரு பக்கமும் விடாத அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணி அயன் பண்ணணும். நீங்கள் ரெட்டையாக மடித்து அயன் பண்ணாலே போதும். ஏன்னா உள் பக்கமும் நல்லா நீட்டாக அயன் ஹீட் இருக்கிறதுனால நல்லா அயனிங் ப்ராப்பராக வந்துடும். இப்போ பேக் சைடு நம்ம அயன் பண்ணணும். எல்லாம் அதே மாதிரி எப்படி ஃப்ரண்ட் சைட் பண்ணோமோ அதே மாதிரி எல்லா பக்கமுமே நீட்டாக கம்ப்ளீட்டாக நம்ம அயன் பண்ணிடணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி அயன் பண்ணிடணும். இப்போ அயன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறாங்க. ஃபோல்ட் பண்ணி டெலிவரி ஃபோல்டிங் இப்போ ரெடி பண்ணுறாங்க. ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேயும் நீட்டாக அயன் பண்ணிவிடுவாங்க. பொறுமையாக தான் செய்யணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அயன் ஆகிடுச்சுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீட்டாக அயன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாக அயன் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தெரியுதா? தெளிவாக உங்களுக்கு தெரியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் யாரெல்லாம் இந்த மாதிரி சார்கோல் அயன் பாக்ஸில் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி விஷயமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.